Hey guys, welcome to the channel. இது நம்மளோட ஃபர்ஸ்ட் மோட்டோ vlog. இதில் ரைடு எதுவும் போகிறதில்ல. பைக் ஆல்மோஸ்ட் 430 கிலோமீட்டர்ஸ் கவர் ஆகிடுச்சு. 450 to 750 ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வரணும். ஸோ அந்த 430 ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணலான்னு இந்த ஷார்ட் ரைட். ஒன்ஸ் சர்வீஸ் பண்ணக்கப்புறம் லாங் ட்ரைவ்ஸ் போக ஆரம்பிக்கலாம். நியூ பைக்ஸுக்கு இன்ஜின் பிரேக்கிங் பீரியட் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் சர்வீஸ் விடுறதுக்கு முன்னாடி 500 கிலோமீட்டர்ஸ் ஓட்டுங்க, 750 கிலோமீட்டர்ஸ் ஓட்டுங்கன்னு சொல்கிறதுக்காக தான். அந்த பிரேக்கிங் பீரியடில் கரெக்டான கம்பெனி சொன்ன இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா பைக் லாங் டேர்மில் நல்லாயிருக்கும். யாருக்காச்சும் இந்த ரோடு எந்த ரோடுன்னு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் லெஃப்ட்டில் ஒரு இடம் வரும். உங்களுக்கு யாராச்சும் இங்கே தெரியும், யாராச்சும் இங்கே வந்திருக்கீங்கன்னா அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ஆட்டோக்கு அப்புறம் வரும். ஸோ கைஸ், திஸ் இஸ் மை காலேஜ். இங்கே தான் 2011 2014 வரைக்கும் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். யாராச்சும் இந்த காலேஜில் படிச்சிருந்தா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இன்ஜினியரிங் ஒரு காலேஜில் படித்தேன், அந்த காலேஜ் செட் பண்ணால் அதையும் நான் கவர் பண்ணுறேன். ஜென்ரலாக இது மாதிரி லாங்கான ராட்ஸ் இல்லை ஏதாச்சும் இது மாதிரி எக்ஸ்ட்ரா டை வெளில வரது கொண்டு போனால் ஒரு கிளாத் போட்டு எடுத்துகிட்டு போவாங்க. அண்ணன் போட வேணாம் நினச்சிட்டாரா இல்லை போட மறந்துட்டாரான்னு தெரியல. லெட்ஸ் see யாரும் எடுத்துக்காமல் வந்தால் ஓகே, ரோட் க்ராஸ் பண்ணிக்கலாம். இந்த ரோடு எதுன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். உங்களுக்கு ஆல்ரெடி இந்த ரோட்டில் போயிருக்கீங்க இல்லை இங்கே தான் இருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பைக் நல்லா ஸ்மூத்தாக போகுது, சொல்கிற பேச கேட்குது. ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். யாரு சாமி நீ? புள்ளிங்கோன்னு நினைக்கிறேன். ஹேர் கட்டும் ஆல் அப்படி தான் இருக்கார். சடன்னாக வந்து கட் அடிச்சுட்டு போகிறாரு. எங்கே இவ்வளோ வேகமாக போகிறாருன்னு தெரியல. ஹெல்மெட் இல்லை. சரி ஓகே, அவருக்கு என்ன அவசரமோ போட்டோம். ஆனால் இவர் போகிறது மற்றவங்களுக்கு இன்கன்வீனியன்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பாருங்கள் இப்போ ரோட் கால்குலேஷன் ஒன்று பண்ணுறது கிடையாது. இஷ்டத்துக்கு ஓவர்டேக் பண்ண வேண்டியது. இதை பாருங்கள், யார் சாமி நீ? இவங்க ஓட்டுறது இல்லாமல் ஆப்போசிட்டில் வரவங்க எதாவது பண்ணி விட்டு போயிடுறது. என்னது சொல்கிறதோ. மேபி நம்மக்கிட்ட கேமரா இருக்கிறத பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். சில பேர் கேமரா முன்னாடி ஸ்டண்ட் காமிக்கிறதுக்காக நம்ம பண்ணுவாங்க. எம்டி ரோட்டில் ஸ்டண்ட் காமிச்சிட்டு என்ன வேணால் பண்ணிட்டு போகலாம், யாருக்கும் எதுவும் ஆக போகிறதில்ல. பட் இவ்வளோ பேர் கன்ஜஸ்டடாக இருக்கிற ரோட்டில் வந்து கட் பண்ணிக்கிட்டு ஓவர்டேக் பண்ணிவிட்டு ஸ்டண்ட் காமிக்கிறது தான் பிரச்சனை. பூமர் மாதிரி பேசுகிறேன்னு சொல்லாதீங்க. ஒரு டிசிப்ளின் இருந்துச்சுன்னா எல்லாருமே நம்மளை மதிப்பாங்க. இப்போ நிறைய பேர் பைக் இது மாதிரி கேமரா வச்சுட்டு போனாலே நம்மள ஏதோ ஒரு ஏலியனை பார்க்குற மாதிரி பார்க்குறாங்கன்னா அதுக்கு ரீசன் இந்த மாதிரி ஆளுங்க தான். இது மாதிரி கேமரா வச்சுட்டு போனால், பைக்கிங் ரைடிங் கியர்ஸ் போட்டு போனால் ஏதோ ஒரு ஏலியனை பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. எல்லாரையும் சொல்லலை, சில பேர் பண்ணுறதுனால தான் மற்றவங்களும் அஃபெக்ட் ஆகுறாங்க. ஓகே, ஸோ என்னை பற்றி ஒரு ஷார்ட், ஒரு ப்ரீஃப். நான் ரொம்ப நாளாக யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு ஒரு சில சேனல் ஆரம்பித்து அதை ஒழுங்காக பார்த்துக்க முடியாமல், மெயின்டைன் பண்ண முடியாமல் அப்படியே விட்டுட்டேன். அட்லீஸ்ட் ஒரு ப்ராப்பரான ஒரு சேனல் இப்போ மெயின்டைன் பண்ணலாம். எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்குல்ல, யூடியூப் பார்க்கும்போது பைக்கிங் நிறைய பேர் பண்ணுறாங்க, அவங்களெல்லாம் பார்க்கும்போது ஆசை இருக்கும்ல. ஸோ அதே மாதிரியான ஒரு ஆசையில் தான் நானும் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணேன்.
நம்ம பைக் வாங்கிட்டோம். இன்னும் ரைடிங் கியர்ஸ் வாங்கணும். கேமராவும் ஒரு பட்ஜெட் கேமரா தான் வாங்கியிருக்கோம். போக போக ஒரு நல்ல ஆக்ஷன் கேமரா வாங்கிக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு இதே வீடியோ குவாலிட்டி நல்லாயிருக்கு. ஆடியோ மட்டும் மைக் வேறு ஆர்டர் பண்ணியிருக்கேன். அந்த மைக் எப்படி இருக்குன்னு தெரியல. அப்படி இல்லைன்னா வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லை வீடியோ கேமராவில் எடுத்துக்கிட்டு ஆடியோ மட்டும் மொபைலில் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்கிட்ட ஒயர்லெஸ் மைக் இருக்குது. ஸோ அதை வச்சு மொபைலில் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆர்டர் பண்ண மைக் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் என்ன எப்படி பண்ணலான்றது. ஸோ நான் இந்த ரோட்டில் தான் ஒரு 5 இயர்ஸாக ஒர்க் போயிட்டு வந்துட்டுருந்தேன். நான் ஸ்ரீபெரும்புதூர்கிட்ட ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். நான் டிப்ளமோ முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிவிட்டு இன்ஜினியரிங்கும் முடிச்சுட்டு இந்த ரோட்டில் தான் போயிட்டுருந்தேன். ஸோ இங்கே தான் வந்து நான் பஸ் ஏறுவேன். இந்த கார்னரில் இந்த இடத்துல தான் வந்து நின்றுட்டுருப்பேன். அந்த மெமரிஸ் வருது. ஸோ இங்கே வந்துட்டு பஸ் ஸ்டாண்ட் நைட்டு ஸ்டாப் ஆகும். நாங்கள் போவோம் அதில். நைஸ். ஒரு 5 இயர்ஸ் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணால் நல்ல கம்பெனி. அங்கிள் என்ன போட்டுட்ருக்காரு நட் ரோட்டில். நான் வீடு ஆக்சுவலாக வேறு ஏரியா, பட் பஸ் இங்கே தான் வரும்ன்றனால வந்துட்டு பைக் இங்கே விட்டுட்டு நான் போய் பஸ் ஏறி ஆஃபீஸ் போயிட்டு திரும்ப நைட்டு வந்து இறங்கி இதுக்குள்ளே தான் என்னோடய ஸ்டாண்ட் ரைட் சைடில். பஸ் அந்த ஸ்டாண்டில் பைக் விட்டுட்டு வரும்போது எடுத்துகிட்டு போவேன். ஒரு நைஸ் ஒரு நல்ல மெமரிஸ் அந்த கம்பெனி க்ளோஸ் பண்ணதுனால நாங்களும் வேறு ஆப்ஷன் இல்லாமல் வேறு இடத்துக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. இல்லைனா இன்னுமே அங்கே தான் இருந்திருப்போம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நான் சொன்னேன் என்னோடய அந்த இன்ஜினியரிங் காலேஜும் வந்துடும். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்டாக லோக்கல்ஸ் இந்த ஏரியாவில் இருக்கவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இங்கே என்ன காலேஜ் இருக்குதுன்னு. ஸோ காலேஜ் பேர் செயின்ட் பீட்டர்ஸ். நான் ஒர்க் பண்ணிகிட்டே பார்ட் டைம் இங்கே படித்தேன். ரைட் சைடில் இருக்கிறது தான் நான் இன்ஜினியரிங் படித்த காலேஜ், செயின்ட் பீட்டர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ். பட் நான் படித்தது வந்து செயின்ட் பீட்டர்ஸ் ஹையர் எஜுகேஷன் ரிசர்ச். ரைட் சைடில் இருக்க பாருங்கள், அது மெயின் என்ட்ரன்ஸ், இது இன்னொரு என்ட்ரன்ஸ். ஸோ இந்த ரோட்டில் தான் ஆஃபீஸ் வந்துட்டு போயிட்டுருப்பேன். வீடு வேறு ஏரியா. டெய்லி வந்துட்டு ஷிஃப்ட் பேசிஸில் வருவேன். வந்துட்டு பைக் அங்கே விட்டுட்டு பஸ்ஸில் போயிட்டு திரும்ப நைட்டு வந்துட்டு பைக்கை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போவேன். நைட்டு இல்லை ஹெட் ஆகி வரும் போங்க நைட் அரவுண்டாக ஒரு 12:30 1 o'clock அது மாதிரி வீட்டுக்கு போவேன். நல்லாயிருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த நைட்டில். இந்த ரைட்டில் போகலாம். ஸ்ட்ரெயிட்டாக போனால் நிறைய ரோடில் பம்ப்ஸ் ஓவராக இருக்கும். ஸோ நம்ம இந்த ரோட்டில் நான் யூஸ்வலாக போக மாட்டேன். பட் ஸ்ட்ரெயிட்டாக போகிற ரோட்டில் ரொம்ப ரோட் டேமேஜாக இருக்குது. நம்ம சஸ்பென்ஷனும் கொஞ்சம் ஸ்டிஃபாக சைடில் இருக்கிறதுனால அந்த ரோட்டில் இருக்க பம்ப்ஸில் போனால் தேவையில்லாத ஒரு பவுன்ஸ் அண்ட் வண்டியை ரொம்ப இடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பெட்டர் அவாய்ட் பண்ணிட்டு இதில் போயிடலாம். இது ஷார்ட்டும் கூட. நம்மகிட்ட கேமரா இருக்கிறதுனால அப்படி பார்க்குறாங்களான்னு தெரியல. எல்லாருமே நம்மளை ஆடாக பார்க்குறாங்க. இந்த ரோட்டில் சின்ன வயசில் வருவோம். இந்த கிட்ட ஒரு கோயில் இருக்குது, அங்கே தீ மிதிப்பாங்க. ஸோ இந்த ரோட்டில் அந்த கோயிலுக்கு வரும்போது இந்த ரோட்டில் வந்திருக்கோம். கோவிலுக்கு சாமி கும்பிட்டா வந்தேனான்னு கேட்டேன்னா இல்லை. வெளியே திருவிழா அப்போ நிறைய டாய்ஸ் அந்த பொம்மை கடைலாம் போடுவாங்க. அப்போது 10 ரூபா 5 ரூபாய்க்கெலாம் பின்னாடி அதை ரிவர்ஸ் புல் பண்ணி விட்டால் அந்த போகிற அந்த சின்ன சின்ன கார்ஸ்லாம் நிறைய கிடைக்கும். அதை வாங்கிறதுக்குனே வருவோம். இந்த சைடு வரும்போது அந்த ஞாபகம்லாம் வருது.
அப்புறம் ரொம்ப சின்ன பையன், ஒரு செகண்ட் தேர்ட் அது மாதிரி படிப்பேன். அந்த டைமில் வந்தது தான் லாஸ்ட் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு இந்த விவரம் தெரிஞ்சு இந்த சைடு வந்ததில்லை, அந்த கோயிலுக்கும் போனதில்லை, ரொம்ப நாளாச்சு. ஸோ இந்த சைடு வர பக்கம் அந்த அந்த நல்ல தாட்ஸ் வருது. ஐயோ, இந்த லெஃப்ட்டில் தான் போகணும். ஸ்ட்ரெயிட்டாக போக பார்க்குறேன், வழி மறந்துடுச்சு. இதுக்கு முன்னாடி இங்கே ரோடெலாம் கிடையாது, ரொம்ப அந்த மண் ரோட்லேயே தான் போயிட்டு வந்துட்டுருப்பாங்க. இப்போ தான் ரோட் போட்டிருக்காங்க. ரீசெண்டாக தான் ரோட் போட்டாங்க, ஆனால் அதுக்குள்ளே எவ்வளோ டேமேஜ் பாருங்கள். ரைட் சைடில் இருக்கிறது ஒரு லேக். என்ன லேக்குன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே நாங்கள் இந்த டிசம்பர் டைமில் இந்த மழை பெஞ்சப்போல்லாம் இங்கே ஃபுல்லாகிட்டு தண்ணியெலாம் ரோட்டில் வர ஆரம்பிச்சிடும். அப்போல்லாம் வந்து பார்த்துட்ருப்போம். தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது எந்த ஏரியான்னு. முன்னாடி இங்கே ரோடெலாம் கிடையாது, இப்போ நல்லா ரோடெலாம் பண்ணி ரைட் சைடில் இதில் லேஅவுட்லாம் போட்டிருக்காங்க, நல்லாயிருக்கு. இந்த ரோட்டில் இன்னும் ஒரு ஆல்மோஸ்ட் 1 கிலோமீட்டர் போனோன்னா வீடு வந்துடும். லெட்ஸ் கண்டினியூ த vlog. அரௌண்ட் 440 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வந்திருக்கு, 443 கிட்ட. ஸோ வீட்டுக்கு போகிறதுக்குள்ள 445 வந்துடும். நாளைக்கு சர்வீஸ் சென்டருக்கு கொண்டு போகிறப்ப 450 கவர் ஆயிரும். ஸோ நாளைக்கு கொண்டு போகிறப்ப vlog ட்ரை பண்ணுறேன். இல்லைன்னா சர்வீஸ் முடிச்சிட்டக்கப்புறம் ட்ரிப் போகிறப்போவோ இல்லை வீக்கெண்ட் எங்கே ஷார்ட் ரைட் போயிட்டு அதோட vlog போடுறேன். ரொம்ப அவசரம் போல் ஆப்போசிட்டில் போகிறாரு. பைக் ஆல்மோஸ்ட் ரோட்டை விட்டு வெளில போயிட்டாருங்க, பாவம். ஆக்சுவலாக நம்ம போகிறப்போ அந்த சைடு போயிருந்தோம், ரைட் சைடில் உள்ள போதில் அந்த சைடில் வரும்போது இந்த ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு பாக்ஸ் கவர் பண்ணிட்டு வரோம். ஓகே guys, let's end this vlog. See you guys soon. Take care. Bye bye. என்னடா பாய் சொல்லிட்டு திரும்ப வரேன்னு பார்க்காதீங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். என்ன இம்ப்ரூவ் பண்ணணுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணலாம். இது நம்மளோட ஃபர்ஸ்ட் vlog. ஏதாச்சும் ஒலையர் இருந்தால் சாரி, போக இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது, இன்ஸ்டாகிராமில் பிங்க் பண்ணாலும் சரி. தேங்க்யூ கைஸ், ஸ்டே டியூன்.